வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பெண்மனம், அத்தியாயம் 22. சந்திராவுக்கு தன் வாழ்க்கை ஏறக்குறைய பழக்கமாகி விட்டது. விவாகம் நடந்து பல மாதங்கள் ஆகியும் அவளும் ஜெகநாதனிடம் முதல் நாள் ஆரம்பித்த விவாதத்திலிருந்து பேசி கொண்டதே கிடையாது. 4 பேர்கள் நடுவில் தங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்காக அன்பொழுக பேசிக்கொள்வார்கள். தனிமையில் விடப்பட்டால் ஒருவர் முகத்தை ஒருவர் நோக்க அஞ்சி பேசாது கட்சிலைகளாக்கி விடுவார்கள். இரவு போஜனத்திற்கு பிறகு ஜெகநாதன் பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டு ஹாலில் உட்கார்ந்திருப்பான். சந்திராவும் புத்தகம் ஒன்றை படிப்பது போல் பாவனை செய்து கொண்டிருப்பாள். நடுவில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கக்கூட முயற்சிக்க மாட்டார்கள். மணி 10 அடிப்பதை கேட்டதும் அவள் படுக்கை அறைக்குள் நுழைந்து தாளிட்டு கொள்வாள். மறுபடியும் அவள் கணவனை காண்பது மறுநாள் காலை விடிந்த பிறகுதான். முள்மேலிருப்பது போல் ஜெகநாதனது எதிரில் உட்காரக்கூட கூசிய அவள் நாளாவட்டத்தில் அவனுடைய அருகாமையை அவ்வளவாக வெறுக்கவில்லை. தனக்கு ஒருவித தீங்கும் நேராது என உறுதியடைந்த அவள் மனம் ஜெகநாதனின் அருகாமையை அவ்வளவாக ஆட்சேபிக்கவில்லை. ஒரு நாள் இரவு போஜனத்திற்கு பிறகு வழக்கம் போல் ஜெகநாதன் ஒரு பத்திரிகையை படித்து கொண்டிருந்தான். கொஞ்ச தூரத்தில் திறந்த சாளரத்தின் வழியே வெளியுலகை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சந்திராவின் முதுகுப்புறம் அவனுக்கு தெரியும்படி இருந்தது. பத்திரிகையிலிருந்து நிமிர்ந்த ஜெகநாதன் தொண்டையை கனைத்து கொண்டு, உன் தம்பிக்கு ராஜபேட்டை பிராஞ்சுக்கு உதவி மேனேஜர் வேலையை சிபாரிசு பண்ணியிருக்கிறேன். சம்பளம் 150 ரூபாய். அநேகமாக இன்னும் 2 தினங்களில் அவன் இங்கிருந்து போக வேண்டியிருக்கும் என்றான். சந்தோஷம் என்று அவளையும் அறியாது எகத்தாளமாக அந்த சொல் அவள் வாயினின்று எழுந்தது. சந்திரா பிறகு தன் நாவையே கடிந்து கொண்டாள். ஜெகநாதனிடம் அனாவசியமாக கொடுமையாக பேசக்கூடாது என்று அவள் சில நாட்களாக தீர்மானித்திருந்தாள். ஏனெனில் சந்திராவின் மனது புண்பட அவன் ஒரு வார்த்தையும் இதுவரை பேசியதே இல்லை. எவ்வளவோ துர்க்குணம் படைத்தவன் என பெயர் எடுத்து அவனிடம் சில நற்குணங்களும் இருப்பதை சந்திரா நாளடைவில் உணர்ந்தது வாஸ்தவம்தான். அவன் விஷயமாக அவள் நடந்து கொண்ட விதம் அவன் நிலைமையில் வேறு யாராயிருந்தாலும் சாத்தியப்பட்டிருக்காது. அவள் தனது மனைவி என்ற உரிமையை அவளிடம் ஒரு நாளும் ஜெகநாதன் காட்டியதில்லை. தன்னால் ஸ்மரிக்கக்கூடாத ஒரு பரதேவதை அவள் என ஜெகநாதன் சந்திராவை எண்ணி வந்தான். சந்திராத்தின் விவாகத்திற்கு பிறகு ஜெகநாதன் அவளது குடும்பத்தவர்களுக்கு செய்துள்ள உபகாரங்களை யோசித்து பார்த்தாள். அவள் தந்தைக்கு சிபார்சு செய்து ஆரம்ப பள்ளிக்கூட தலைமை உபாத்தியாயர் வேலை வாங்கி கொடுத்திருந்தான். அதன் பயனாக அவளது குடும்பம் மல்லி தோட்டத்தை விட்டு மாற்றலாகி போக நேர்ந்தது. சந்திரா அதற்காக வருந்தவில்லை. பாசமற்ற சிற்றனையும் அவளுக்கு பயந்த தந்தையும் எங்கிருந்தாலும் அவளுக்கு ஒன்றே. பிறகு ஜெகநாதன் அவள் தங்கை கமலிக்கு தக்க வரன் ஒன்றை தேடி கொடுத்தான். கமலியின் கல்யாணம் சாதாரண ஹோதாவில் மல்லி தோட்டத்தில் சந்திராவின் விவாகமான சில மாதங்களில் நடந்தது. அவளும் இப்போது புக்ககம் போய் சேர்ந்து விட்டாள். தம்பி வேணு ஒருத்தன்தான் தற்போது மல்லி தோட்டத்தில் இருந்து வந்தான். சந்திராவுக்கு வேணுகோபால் மீது மகத்தான பாசம் உண்டு. தாயற்ற தன் தம்பியை அவள் எளிதில் மறக்க முடியவில்லை. ஆனால் அதே போல் தனியே விடப்பட்ட அவன் கஷ்டப்படுவானே என எண்ணியிருந்த சந்திராவின் மனம் ஜெகநாதன் வேணுக்கு அளித்த உயர்ந்த பதவியை கேட்டு மகிழ்ந்தது என்றே சொல்ல வேண்டும். வேணுவை ஊரை விட்டு போகும்போது தன்னை பார்த்து விட்டு போக சொல்ல வேண்டும் என்ற ஆசை ஒன்று தோன்றவே ஜெகநாதன் பக்கம் திரும்பி, நாளைக்கு வேணுவை பார்த்தால் இந்த பக்கம் வந்து போக சொல்லுங்கள், அவன் இங்கு வருகிறதே அபூர்வம் என்று சொன்னாள். ஜெகநாதனிடம் ஒரு தயவை கூறியது இதுவே முதல் தடவையாதலால் சந்திராவின் முகம் சற்று நாணத்தினால் சிவந்தது. சொல்கிறேன், கட்டாயம் என குதூகலத்துடன் முழுத ஜெகநாதன் அவளை ஆதரவுடன் நோக்கினான். ஒரு கணம் இருவர் கண்களும் சந்தித்தன. காந்த சக்தி வாய்ந்த அவனது கண்கள் எங்கேயாவது தனது திட விரதத்தை பங்கப்படுத்தி விடுமோ என்று அஞ்சிய சந்திரா சற்றென்று தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அது சமயம், அண்ணா, உங்களை பார்க்கணும்னு நாகலிங்கம் வந்திருக்கிறார், கீழ்காலில் இருக்கிறார் என்று சொல்லி கொண்டு சகுந்தலா உள்ளே பிரவேசித்தாள். சரி, 5 நிமிஷம் இருக்க சொல், வந்து விடுகிறேன் என்று
தங்கையிடம் உத்தரவிட்டு ஜெகநாதன் பக்கத்து அறைக்குள் மிக அவசரமாக சென்றான். கொஞ்ச நேரத்தில் வெளிவந்த அவன் வெளியே போக அழகாக உடுத்தி கொண்டிருப்பதை கவனித்த சந்திராவின் மனம் துணுக்குற்றது. அவள் பக்கம் கூட திரும்பாமல், ஜெகநாதன், இன்றிரவு நான் வர நேரமானாலும் ஆகலாம், ஒரு சமயம் வராமல் இருந்தாலும் இருப்பேன். அதனால் ஹால் கதவை சாத்தி உள்ளே பூட்டி கொண்டு படுத்துக்கொள். துணைக்கு வேண்டுமானால் சகுந்தலாவை அழைத்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறினான். அடக்க முடியாத ஆவலினால் மாடி வரந்தா பக்கம் வந்த சந்திரா வீசி கொண்டிருந்த நிலவொளியில் வங்களாமன் பக்கத்து தோட்டத்தில் நின்று கொண்டிருந்த பெரிய காரை பார்த்தாள். பேசிக்கொண்டே தன் கணவன் மற்றொரு புருஷனுடன் அதில் ஏறி கொண்டதையும் மறுகணம் கிர் என்ற சப்தத்துடன் கார் வெளியே புறப்பட்டதையும் கண்ட அவள் மனதிலே அடக்க முடியாத பொறாமை உணர்ச்சி தோன்றியது. இரவு மணி 10க்கு மேலாக்கி விட்டது. நிம்மதியாக நித்திரை செய்ய வேண்டிய இரவில் அவன் திடீரென்று நண்பனுடன் வெளியே போக காரணம் என்னவாயிருக்கும்? சந்திராவை மணந்த பின் அன்று வரை ஜெகநாதன் இரவு வேளைகளில் வெளியில் போனதே இல்லை. அதற்கு முன்பு எப்படியோ சந்திராவுக்கு தெரியாது. விபரீத நடவடிக்கை கொண்ட நாகலிங்கத்துடன் அகால வேளையில் வீட்டை விட்டு அவன் போவது வேறு எதற்காக இருக்கும்? தனிமையில் தவித்த ஜெகநாதன் மறுபடியும் மதுவையும் ஸ்திரீகளின் உறவையும் விரும்பித்தான் கிளம்பிவிட்டானோ? சந்திராவின் மனம் காரணமின்றி குதித்தது. ஜெகநாதன் அவள் கணவன். அவனை அடைய வேறு எந்த ஸ்திரீக்கும் உரிமை கிடையாது என்ற எண்ணம் அவள் மனதிலே குமுறி எழுந்தது. வழிந்தோடும் கண்ணீரை துடைத்து கொண்டவள் தனது கட்டி மீறிய உணர்ச்சிகளின் போக்கை நினைத்து சற்று வெட்கமடைந்தாள். அவள்தான் ஜெகநாதனுக்கு இருதயத்தில் இடமளிக்க மறுத்துவிட்டாளே. மனைவி என்ற தனது உரிமையை அவனிடம் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லையே. அவன் வேறு ஸ்திரியுடன் அன்பை பகிர்ந்து கொள்வதை நினைத்து ஏன் பொறாமைப்பட வேண்டும்? இதென்ன வேடிக்கை? சந்திராவுக்கு அப்பொழுதுதான் பளிச்சென்று உதயமாகியது. ஜெகநாதன் காந்த சக்தி வாய்ந்த மனிதன். அவளது அந்தராத்மாவில் சந்திராவையும் அறியாது தனது காந்த சக்தியால் காதலை விதைத்து விட்டாள். கொஞ்ச நாட்களுக்கு முன் துவேஷம் கொண்டதாக நடந்து கொண்ட அவனது அன்பை நிராகரித்த சந்திரா அன்று இரவு ஒரே நிமிஷத்தில் தன் மனம் காதல் புயலில் குந்தளிப்பதைக் கண்டு தன் செய்கைக்கே வெட்கமடைந்தவளாய் சட்டென படுக்கை அறைக்குள் நுழைந்து தலையணி மீது முகத்தை மூடிக்கொண்டாள். உடம்பை உழுக்கும் பெரும் வெம்மல்கள் அவளது இதயத்தை பிளந்து கொண்டெழுந்தன. அத்தியாயம் 23. கோமதி வித்யாலய உபத்தியாயினிகள் அன்று ஒன்று கூடிய பொழுது ஒருவரோடு ஒருவர் வாய் திறந்து பேசும் சக்தி இழந்து திக்பிரமை அடைந்திருந்தனர். ஆதலின் 1/2 மணி நேரம் ஒன்றாக இருந்தும் ஒருவரும் பேச துவங்கவில்லை. முதல் நாள் நடந்த ஸ்தாபன தின கூட்டத்தின் பொழுது ஹேமலதா நடந்து கொண்ட விதம்தான் அவர்களை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி ஊமையாக்கிவிட்டது. எல்லா வருஷமும் போல் இல்லாமல் அந்த வருஷமும் ஹேமலதா பள்ளிக்கூடத்தில் வேலை ஒப்புக்கொண்டதும் தலைமை உபத்தியாயினி சவுந்தரம்மாள் MALT அந்த கொண்டாட்டத்தை நடத்தும் பொறுப்பு முழுவதையும் அவள் கையிலேயே விட்டுவிட்டது மற்ற உபத்தியாயினிகளுக்கு பெரும் புதிராக இருந்தது. ஹேமலதா இஷ்டப்படியெல்லாம் சவுந்தரம்மாளை ஆட்டி வைப்பதாக அவர்கள் நினைத்து ஏமாந்த சோனகிரியான தலைமை உபத்தியாயினிக்காக உள்ளூர வருந்தினர். ஹேமலதா என்றும் இல்லாத புதுமையாக கொண்டாட்டத்தை திறந்து வைப்பதற்கு அழைத்த பிரமுகரின் பெயரை கேட்டதுமே சகோதர உபத்தியாயினிகளுக்கு மூச்சை போட வேண்டும் போலிருந்தது. நாகலிங்கம் அவர்களைத்தான் கோமதி வித்யாலயத்தின் வருஷ விழாவிற்கு ஹேமலதா அக்ரசனாதிபதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்பதானது அவர்களை திகைக்க வைத்தது. நாகலிங்கம் எப்பேற்பட்டவன்? பெரிய மனுஷர் வீட்டு பிள்ளை என்றும் சாரபோஜி கெமிக்கல் ஒர்க்ஸில் பெரிய உத்தியோகம் வகிப்பவன் என்றும் இருந்துவிட்டால் மட்டும் போதுமா? பருவ மங்கைகள் நிறைந்த ஒரு பெண்கள் பள்ளிக்கூட விழாவிற்கு தலைமை வகிக்க அவனையாக்கப்படுவது தனது விஷ கண்களால் எல்லோரையும் விழுங்கி விட மாட்டானா? இப்படி திகில் அடைந்த உபத்தியாயினிகள் உடனே தலைமை உபத்தியாயினிடம் நாகலிங்கம் எப்படிப்பட்டவன் எனவும் இளம் பெண்கள் நிறைந்த இடத்தின் பக்கமாக கூட செல்ல யோக்தியற்றவன் எனவும் கூறி இந்த யோசனையை கைவிடும்படி புத்தி கூற வேண்டுமென கூடி யோசித்தனர். ஆனால் ஹேமலதா எண்ணிய மாத்திரத்தில் அவர்கள் தைரியமெல்லாம்
பஞ்சாய் பறந்தோடியது. எண்ணிக்கையில் தாங்கள் எவ்வளவு இருந்த போதிலும் அவளை எதிர்த்து பயனில்லை என உணர்ந்த அவர்கள் தாங்கள் கொண்ட கவலையை வெளியிடாது வாயை மூடிக்கொண்டு பூனைகளைப் போல ஹேமலதா செய்த ஆர்ப்பாட்டங்களுக்கு ஒத்துக்கொண்டனர். கொண்டாட்டத்தின் போது ஹேமலதா செய்த அட்டகாசம் அவர்களை பைத்தியக்காரர்களாக செய்தது. மெல்லிய சிவந்த டிஷ்யூ புடவையொன்று அவளது மேனி அழகை மிகைப்படுத்தி கொண்டிருந்தது. உதடுகளில் பூசப்பட்ட வர்ணமும் கைவிரல் நகங்களில் மின்னும் நகக்குழம்பு புடவியின் நிறத்திற்கு ஒத்திருந்ததையும் இரட்டை பின்னலிட்டு பாம்பு போல் வளைத்து விஸ்தாரமாக முடித்திருந்த தலை அலங்காரத்திற்கு சிகரம் வைத்தாற் போல் இருந்த ரோஜா புஷ்பங்களின் வரிசை தோற்றமும் அவள் காதுகளிலே மின்னிய சிவந்த தோடுகளும் அவளது நாகரிக வேஷத்தை மிகைப்படுத்தி காட்டின. இதையெல்லாம் கண்டு பயந்து விட்டனர் மற்ற உபத்தியாயினிகள். மை தீட்டிய விழிகளால் மரல விழித்த ஹேமலதா நாகலிங்கத்தை வரவேற்று புகழ்ந்து பேசி அவனை உபசரித்ததையும் சதா சர்வ நாழிகையும் அவன் அருகிலே அமர்ந்து கொண்டாட்டத்தின் போது புன்னகை தவழ் முகத்துடன் அளவலாவி கொண்டிருந்ததையும் பார்த்த மற்ற உபத்தியாயினிகளுக்கு மிக்க அருவருப்பாக இருந்தது. தாங்கள் ஹேமலதா மீது கொண்டிருந்த துவேஷத்தை சந்திரா மீது புகழ் மாலைகளாக சுரிந்து தீர்த்து கொண்டனர். கொண்டாட்டத்தின் போது அழைப்பு கிணங்கி வந்த சந்திராவை தங்கள் பழைய துவேஷத்தை மறந்து அத்தியந்த சிநேக பாவனையில் வரவேற்று பலவித உபசாரங்கள் செய்தனர். சந்திராவிற்கு அவர்கள் செய்கை மிகவும் அதிசயமாயிருந்தது என்றாலும் மரியாதையை உத்தேசித்து கலகலப்பாக பேசி கொண்டிருந்தாள். சௌந்தரமாலும் சந்திராவை மிகவும் கொண்டாடி வரவேற்றாள். ஹேமலதா காதில் படும்படி வேண்டுமென்றே சந்திராவை புகழ்ந்து பேசி தீர்த்தார்கள் உபத்தியாயினிகள். ஆனால் யமகாதகியான ஹேமலதா தனது சகோதர உபத்தியாயினிகளின் பேச்சுக்களுக்கோ செய்கைகளுக்கோ அசைந்து கொடுத்ததாக காணோம். அதற்கு பதில் அவள் கூட்டம் முடியும் பொழுது ஒரு சிறு பிரசங்கம் செய்து முடித்தாள். சமத்துவம் என்று உரிமை கோரும் ஸ்திரீகள் தாங்கள் பெண்கள் என்னும் மனப்பான்மையை மறந்து சகோதர பாவத்துடன் புருஷர்களுடன் நன்றாக பழக வேண்டும். மேல் நாடுகளைப் போல் ஸ்திரீ புருஷர்கள் சேர்ந்து கல்வி கற்கும் முறையை இங்கும் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் இன்னும் இதே போன்ற பல விஷயங்களும் அவள் செய்த பிரசங்கத்தின் சாராம்சம். அதை கேட்ட மற்ற உபத்தியாயினிகள் விபரீதம்தான், இனி பள்ளிக்கூடம் உருப்பிட்டாற் போலத்தான் என கவலை அடைந்தவர்களாய் பிரசங்க முடிவில் கைத்தட்டவும் மறந்து கட்சியிலைகளாயினர். நாகலிங்க முடிவாக கொண்டாட்டத்தை புகழ்ந்து அதை வெற்றிகரமாக முடித்ததற்கு ஹேமலதாவை மிச்சி பேசியதை கேட்ட அவர்களுக்கு தங்கள் செவிகளில் நாரசம் பாய்ந்ததை போல் முகங்களை சுலுக்கி கொண்டனர். முதல் நாள் நடந்த சம்பவங்களில் மனம் கசந்து போயிருந்த அவர்கள் மறுநாள் வழக்கம் போல் கூடியதும் பேச சக்தி அற்று இருந்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. மேற்கூறியபடி அவர்களிடையே நிலவிருந்த மௌனத்தை கடைசியில் துணிந்து சாரதா கலைத்தாள். எனக்கு புரிந்தது, இந்த ஹேமலதாவின் சூழ்ச்சி. பெரிய காரியவாதி அவள். ஏதோ முக்கிய நோக்கத்துடன் தான் நாகலிங்கத்தை தேர்ந்தெடுத்தாள் என ஆரம்பித்தாள். சந்திரா ஜெகநாதனை கடைசியில் மணந்து கொண்டாள் என்று கேள்விப்பட்டதும் அவன் சிநேகிதனான நாகலிங்கத்தை தானும் ஏன் மணந்து கொள்ள முயற்சிக்கப்படாது என்பதுதான் அவள் நோக்கம் போலும். ஜெகநாதன் எவ்வளவு கெட்டவனானாலும் சில கொள்கைகள் கொண்டவன். இந்த நாகலிங்கம் அதவனாயிற்றே என பல்லை கடித்தாள் ஜெயலட்சுமி. அவளே துணிந்து விட்டால் நமக்கென்ன என்று சிரித்தாள் காமாட்சி. நமக்கென்ன, நமது பள்ளிக்கூடத்தில் பரம்பரையான பேரும் அந்தஸ்தும் எப்பேற்பட்டவைகள்? ஹேமலதாவின் கையில் அதிகாரம் சிக்கி அவள் இஷ்டப்படியெல்லாம் நடத்த ஆரம்பித்தால் கௌரவமுள்ள பெற்றோர்கள் தங்கள் பெண்களை படிக்க அனுப்ப அஞ்சுவார்கள். சந்திரா பாவம் ஜெகநாதன் வீட்டில் இருந்ததாக சொன்ன ஒரு வதந்திக்காக பல கேவலமான கதைகளை கட்டி அவளை துரத்த ஏற்பாடு செய்த நமக்கு உண்மையிலேயே அட்டகாசம் பல புரியும் ஹேமலதாவை வெளியேற்ற தெரியவில்லை என்றால் வெட்கக்கேடு என ஆத்திரமாக பேசினாள் கௌரி. ஆமாம், கட்டாயம் எல்லோரும் ஒன்று கூடி இவளை இங்கிருந்து வெளியேற்ற பெருச்சாலியிடம் வழி பண்ண வேண்டும். இல்லையெனில் நமது மானத்தை
காப்பாற்றிக் கொள்ளும் நிமித்தம் வேலையை ராஜினாமா செய்ய வேண்டும் என தீர்மானமாக சொன்னாள் வயலட் மேகநாதன். அவர்கள் பேசி முடிப்பதற்குள் அங்கு தோன்றிய ஹேமலதாவை கண்டதும் சற்றென்று எல்லோரும் வாயை மூடிக்கொண்டனர். அந்த அகங்காரியின் எதிரில் தாங்கள் வெட்டி பாம்பாக அடங்கி போவதை உணர்ந்த அவர்களுக்கே அவமானம் தாங்க முடியவில்லை.